ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரல் ஃப்ரை தாங்க. அதுவும் ஈரல் பெப்பர் ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ஈரல்னால் பிடிக்காதுங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 7-8 பூண்டு தோலில் உரிக்காமல் அது கூடவே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி பெரிய வெங்காயம் இல்லாத பட்சத்தில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஈரல் நல்லா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி குட்டி பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஈரலை போட்டு எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ ஈரல் வந்து ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஈரல் எல்லாத்தையும் எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்துட்டோம். ஈரல் சட்டுன்னு வெந்துருங்க. இப்போ நம்ம இது கூட வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்படி வீட்டில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காமல் இந்த மசாலையில் தாங்க ஈரல் நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. ஈரல் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு கமகமன் மணத்தோட அருமையாக தயாராகிடுச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து கர்மா இருக்கிற டைமில் வந்து ஈரல் வந்து சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. அது கோழி ஈரலாக இருந்தாலும் சரிங்க, ஆட்டு ஈரலாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.